எந்த காய் பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் புடலங்காய் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு சூப்பரான புதுமையான ரெசிப்பிங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாரத்தில் 2 தடவை கேட்பாங்க. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாதத்தில் போட்டும் பெரட்டி கொடுத்துக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடிகல்ல 5 பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இடித்து வச்ச மிளகாய், பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா 1/4 கிலோ புடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு சிம்மில் 8 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துருங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாதி அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 1 கப்பு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரிக்கு சாதம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான புடலங்காய் சாதம் ரெடி.